ஹலோ கைஸ், இன்னைக்கு வீடியோவில் ஐம் கோயிங் டு ஷேர் அன் இன்டெப்த் மேக்கப் டியூட்டோரியல். லாஸ்ட்டாக ஒரு கெட் ரெடி வித் மீல சில பேர் ஃபீல் பண்ணியிருந்தீங்க வி நீட் ப்ராப்பர் டீடைல்டு மேக்கப் டியூட்டோரியல்னு. ஹியர் வி கோ. ஸோ ஃபஸ்ட்டு நல்லா ஃபேஸ் அழகாக வாஷ் பண்ணிவிட்டு ப்ரெப்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். மேக்கப் நீங்கள் பண்ணுறீங்கன்னா ப்ரெப்பிங் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். லிப்ஸையும் வந்துட்டு மறக்காமல் ப்ரெப் பண்ணிக்கோங்க. ஐம் யூஸிங் அ டிண்ட். இது வந்து இட்ஸ் ஃப்ரம் டிப்ஸி பியூட்டி. ஸோ இது வந்து கொஞ்சம் கலரும் கொடுக்கும், மாய்ஸ்சரைஸ்டாகவும் பார்த்துக்கும் லிப்ஸாக இருந்தாலும். இதை நல்லா மசாஜ் பண்ணுற மாதிரி என்னுடைய லிப்ஸில் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். அடுத்து மாய்ஸ்சரைசர் பாண்ட்ஸ்லேருந்து நான் எடுத்து யூஸ் பண்ணிக்கிறேன். இது சம்மர் டைம் அப்படின்றதுனால நல்ல லைட் வெயிட் ஜெல் பேஸ்ட் மாய்ஸ்சரைசர்ஸ் எனக்கு பர்சனல் ஃபேவரட். ஐ ஹாவ் ஆயிலி ஸ்கின் அண்ட் இது வந்து ரொம்ப லைட்டாக இருக்கும், ஹெவியாக இருக்காது. ஐ ஆல்சோ டிசைடட் டு டை மை ஹேர் அப். ஸோ அதையும் குவிக்காக பண்ணிவிட்டு லெட் மீ ஜஸ்ட் கண்டினியூ மசாஜிங் த ப்ராடக்ட் இன். ஓகே, எப்பயுமே நீங்கள் வந்து ஸ்கின் கேர் பண்ணிவிட்டு ஒரு 1 or 2 minutes அது உங்கள் ஸ்கின்ல செட்டில் ஆக விட்டுட்டு நீங்கள் வந்துட்டு அடுத்த ஸ்டெப் மேக்கப் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து இன்னுமே பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். உங்களுக்கு எல்லாம் வேக வேகமாக ஒரு மாதிரி மெல்ட் ஆகிற ஃபீல் இருக்காது அண்ட் மேக்கப் பெட்டராக உட்காரும். ஸ்வெட் ஆகிற பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும். சன்ஸ்க்ரீன் இஸ் அ மஸ்ட். இது வந்து சம்மர் டைம் வர நீங்கள் வந்து யோசிக்கவே கூடாது, லைட்டாக இருட்டாக இருக்கே இன்றைக்கி சன்ஸ்க்ரீன் வேணுமா அப்படின்லாம். சன்ஸ்க்ரீன் தேவை. நான் பியூட்டி ஆஃப் ஜோசனோட இந்த ஒரிஜினல் சன்ஸ்க்ரீன் எடுத்து என்னுடைய முகத்தில் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். as you can see நல்லா ஒரு விசிபிள் பட் தின் லேயர் ஆஃப் சன்ஸ்க்ரீன் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்க போகிறீங்க. அண்ட் கீப் மசாஜிங். உங்களுக்கு அந்த ஒயிட்டிஷ் காஸ்ட் வந்து தெரியக்கூடாது அப்படின்னா ஸ்ப்ரெட் பண்ணி மசாஜ் பண்ணிட்டே இருங்க, போகும். அப்படி இல்லைனா நீங்கள் அப்படியே அதை விட்டிங்கன்னா கூட அதுவே கொஞ்சம் நேரத்தில் செட்டில் ஆகிடும். கொஞ்சம் நேரம் கழித்து நான் என்னுடைய பேஸ்க்கு போக போகிறேன். அகைன் சம்மர்ஸில் பேஸ் ரொம்ப மினிமலாக இருக்கணும். ஐ ஹாவ் பின் கம்ப்ளீட்லி லவ்விங் இந்த மேப்ளினோட பிபி க்ரீம். ஸ்பெசிஃபிக்கலாக இதனுடைய ஷேடும் பார்த்தீங்கன்னா என்னுடைய ஸ்கின்னுக்கு அழகாக மேட்ச் ஆகுது. இதுக்கு லைட்டாக அந்த ஆரஞ்ச் டின்ட்டோட இருக்கு. நான் யூஸ் பண்ணுற ஷேட் நம்பர் 80 தான் உங்களுடைய லாஸ்ட் டார்க் ஷேடு. இந்த ஆரஞ்ச் டின்ட்டும் அண்டர் டோனில் இருக்குது அப்படின்றதுனால எனக்கு கிரே ஆகிற இஷ்யூ சுத்தமாக இதில் வந்து கிடையாது. ஏன்னா அது கொஞ்சம் கலர் கரெக்டும் பண்ணுது. ப்ளஸ் நம்ம வந்து சம்மர் டைமில் ப்ரைமர் போடலாம். ஆக்சுவலாக நான் இன்றைக்கி மறந்துட்டேன், அதை நான் காமிக்கிறேன் என்ன அப்படின்ட்டு. நான் இந்த சம்மர்னால டெய்லி மேக்கப்பில் வந்துட்டு ப்ரைமரை மோஸ்ட்டாக நான் ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறதுல என்னுடைய சன்ஸ்க்ரீனே எனக்கு ப்ரைமர் மாதிரி வேலை செஞ்சிடுது. ஸோ அதனால் நேராக சன்ஸ்க்ரீன் மேலே நம்ம ப்ராடக்ட்டை வந்து நான் மோஸ்ட்டாக போட்டுடுறேன். இன்றைக்கும் அதை தான் பண்ணேன். இந்த மாதிரி பிபி க்ரீம்ஸ் இல்லைனா ஸ்கின் டின்ஸ் வந்துட்டு உங்களுக்கு ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். ஆர் ஸ்டிக் வித் ஜஸ்ட் கன்சீலர்ஸ். பை த வே இந்த ஒரு ப்ரைமர் தான் நான் வந்து இன்றைக்கி காமிக்கலாம் அப்படின்னு பார்த்தேன். திஸ் ஒன் இஸ் ஃப்ரம் ஸ்விஸ் பியூட்டி. ஐ ஆக்சுவலி லவ் திஸ். இது ஒரு நல்ல கிரிப்பிங் ப்ரைமர், பட் மறந்தாச்சு, இட்ஸ் ஓகே. அண்ட் தென் நான் இன்றைக்கி ஒரு சீக் டென்ட் யூஸ் பண்ண போகிறேன். நான் பர்சனலாக ஒரு ப்ளஷ் விரும்பியோ டென்ட் விரும்பியோ கிடையாது. பட் இந்த சீக் டென்ட் எனக்கு ஒரு பர்சனல் ஃபேவரட். ஏன்னா ரொம்ப லைட்டாக இருக்கும், இருக்கிறதே தெரியாது, நல்லா பிக்மெண்டடாக இருக்கும். அண்ட் அது ஒரு நல்ல ஒரு பிளெண்டட் எஃபெக்ட் வந்து கொடுக்கும். ரொம்ப உங்களுக்கு ஆப்வியஸாக அந்த சப்ரீனா கார்பெண்டர் பிங்க் வந்து கொடுக்காது. நீங்கள் மினிமலாக ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா வேணும்னா நீங்கள் லோட் பண்ணிக்கலாம், அது நல்லா சாயம் கொடுக்கும். அண்ட் எனக்கு இந்த ஷேடு இது வந்து வெல்வெட் ரெட் நினைக்கிறேன். இது நல்ல ஒரு நேச்சுரல் ஃப்ளஷ்டு லுக் ஃபார் ப்ரௌன் ஸ்கின்னுக்கு இருக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப ஆர்டிஃபிஷியலான பிங்க் மாதிரி இருக்காது. ஏதோ நான் நல்லா ஒரு அரை மணி நேரம் ஓடிட்டு வந்த அப்புறம் என் முகம்லாம் அப்படி செவந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி வந்து ஒரு லுக் இது கொடுக்கும். பட் நான் இதை கணத்தில் மட்டும் போடாமல் லைட்டாக என்னுடைய ஐலிட்ஸ்லையும் போட்டுக்கிறேன், அந்த ஒரு ஃப்ளஷ்ட் லுக்காக. அடுத்து இது எல்லாத்தையும் செட் பண்ணுறதுக்கு நான் மேப்ளினோட சூப்பர் ஸ்டே இந்த பவுடர் ஃபவுண்டேஷன் எடுத்துக்கிறேன். இது என்னென்னா கொஞ்சம் ஹெவியாக இருக்கும், ஆனால் உங்களுக்கு லாங் லாஸ்டிங் ரிசல்ட்ஸ் கொடுக்கும். கவரேஜில் ஹெவியாக இருக்கும், ஃபீல் ஆகிறது உங்களுக்கு அந்தளவு ஹெவியாக இருக்காது. ஜஸ்ட் லுக் அட் த கவரேஜ். அண்ட் எனக்கு ஆயிலி ஸ்கின், எனக்கு மேட்டான ஃபினிஷ் பிடிக்கும் அப்படின்றதுனால இந்த மாதிரி ஒரு பவுடர் பஃப் வச்சு இதை செட் பண்ணுறேன். இப்போ பவுடர் பஃப் வச்சு நீங்கள் செட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு பே ஆஃப் கிட்டத்தட்ட ஒரு 90% கிடைக்கும். இதே இல்லை எனக்கு ட்ரை ஸ்கின் இல்லை நார்மல் ஸ்கின், எனக்கு லைட்டாக பவுடர் போதும், அந்த ஒரு க்ளோயி ஃபினிஷ் என்னுடைய ஸ்கின்னில் எனக்கு வேணும் அப்படி நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுறீங்கன்னா உங்களுடைய பவுடர் ப்ரஷ் எடுத்துக்கோங்க. அதை வச்சு இந்த காம்பேக்டை லைட்டாக உங்கள் முகத்தில் இந்த மாதிரி டஸ்ட் பண்ணி விடுங்க. எப்பயுமே காம்பேக்ட் அப்ளை பண்ணும்போது அண்டர் ஐ ஏரியா, மூக்கு, நெத்தி அண்ட் சின்னில் மேஜராக கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த எட்ஜஸ் எல்லாம் பிளெண்ட் பண்ணுங்கள். அடுத்து நான் என்னுடைய ஐப்ரோஸ் வந்து ஃபில் பண்ணிக்க போகிறேன். ஐ பர்சனலி லைக் நைஸ் போல்ட் டார்க் ஐப்ரோஸ். இட் கம்ஸ் டு ஐப்ரோஸ் உங்களுடைய பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் தான். உங்களுக்கு லைட்டாக டேம் பண்ண பிடிக்குமா இல்லை நல்லாவே போல்டாக ஃபில் பண்ணிக்க பிடிக்குமா அப்படின்றத பொறுத்து நீங்கள் ஃபில் பண்ணிக்க போகிறீங்க. நான் ஒரு பிளாக் ஜெல் ப்ராடக்ட் இன்றைக்கி வச்சு ஒரு ஆங்குலர் ப்ரஷ் வச்சு என்னுடைய ஐப்ரோஸ் நான் ஃபில் பண்ணிக்கிறேன். இந்த அளவு இன்டென்சிட்டி எனக்கு பர்சனலாக பிடிக்கும். அண்ட் டைம் ஆக 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 உங்களுக்கு மேக்கப்பும் அழகாக அது செட்டில் ஆகும். ஐப்ரோஸும் வந்து உங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இன்டென்ஸாக தெரிய போகிறது கிடையாது. டைம் ஆக ஆக மேக்கப் மெல்ட் ஆகும்போது உங்களுக்கு இன்னுமே கொஞ்சம் வேரபிளான லுக் மாதிரி இருக்கும். எனக்கு ஐ பர்சனலி லவ் திஸ் ஃபினிஷ். ஓகே, பட் இட்ஸ் அப் டு யூ. நீங்கள் பிளாக் யூஸ் பண்ணுறீங்களா, டார்க் ப்ரௌன் யூஸ் பண்ணுறீங்களா, ஸ்பூலி யூஸ் பண்ணுறீங்களா, பவுடரா, ஜெல்லா, இட்ஸ் ஆல் அப் டு யூ. ஓகே, பர்ஃபெக்ட்லி டன் ஐப்ரோஸ் என்னுடைய டேஸ்ட்டுக்கு முடிந்தது.
எனக்கு இந்த ஹெவி கான்ட்ராஸ்ட் மேக்கப் லுக்ஸ் வந்து பர்சனலாக பிடிக்கும். அதாவது ஐப்ரோஸ் அழகாக டேம்டாக இருக்கணும், லிப்ஸ் அழகாக டிஃபைன்டாக இருக்கணும், இந்த மாதிரி. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, நல்லா டார்க் ப்ரௌன் கலர் வச்சு லிப்ஸை லைன் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த மாதிரி லிப் கிளாஸ் போட்டுட்டு நீங்கள் பண்ணுறீங்கன்னா இன்னுமே கண்ட்ரோல் இருக்கும், ஈஸியான பிளெண்டும் உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் நான் மேப்ளினோட ஒரு ப்ரௌன் கலர் லிப் கிளாஸ், இது ரீசெண்டாக லான்ச் ஆகியிருந்த சில ஷேட்ஸ், அதில் மேப்பிள் அப்படின்ற ஒரு ஷேட் எடுத்து போட்டேன். பிங்க் பேஸில் ப்ரௌன் பேஸ் லிப் கிளாஸஸ் நீங்கள் போடுறீங்கன்னா செம ப்ரிட்டியாக இருக்கும். ஒரு யூனிக்கான மாவ் ப்ரௌன் பிங்க் ஷேட் அது உங்களுக்கு கொடுக்கும். ஐ மேக்கப்பை முடிக்க போகிறேன். கொஞ்சமாக ஐலைனர் தின்னாக பண்ணுறேன். இன்னொரு டிப் தரேன், நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. எப்பயுமே உங்களுடைய மேக்கப் பண்ணும்போது ஃபஸ்ட்டு நீங்கள் லிப்ஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போது உங்களுக்கு ஒரு கண்ட்ரோல் இருக்கும். ஓகே, நம்ம எவ்வளோ ப்ராடக்ட் போடுறோம், எவ்வளோ ஐ மேக்கப் ஏற்றணும், காஜல் எவ்வளோ வைக்கணும், மஸ்காரா எவ்வளோ வைக்கணும், ஐப்ரோஸ் எவ்வளோ பண்ணணும், பேஸ் எவ்வளோ பண்ணணுன்ற ஒரு ஐடியா கிடைக்கும். சம்டைம்ஸ் நம்ம வந்துட்டு ஸ்டெப் பை ஸ்டெப் ஸ்டார்ட் பண்ணி போகும்போது ஒரு கண்ட்ரோல் இருக்காது. நம்ம பாட்டுன்னு ஃப்ளாலஸாக பண்ணுறோம் அப்படின்ட்டு ஒரு டெய்லி லுக்குக்கே வந்துட்டு செம்மையாக ஹெவி டியூட்டியாக வந்து இறங்கிடுவோம். ஃபவுண்டேஷன், கன்சீலர், கான்டோரிங், ப்ளஷ் அதுன்ட்டு ஹெவி ஆகிடும். அட் த எண்ட் நம்ம லிப்ஸ்டிக் போட்டு முடிக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு டெய்லி லுக்குக்கு இவ்வளோ ஹெவியாக போக வேணாமே அப்படின்னு வந்து ஃபீல் ஆகும். எனக்கு அந்த மாதிரி நிறைய வாட்டி ஃபீல் ஆகிருக்கு. நான் ஆரம்பிப்பேன் சிம்பிளாக வேணும் அப்படின்னு, ஆனால் அது எங்கேயோ கொண்டு போய் முடிச்சிடும். பட் எவர் சின்ஸ் ஐ ஸ்டார்டட் டூயிங் மை லிப்ஸ்டிக் ஃபர்ஸ்ட், எனக்கு வந்து ரொம்ப கண்ட்ரோல் இருந்தது. லிப்ஸ்டிக் நீங்கள் மினிமலாக போடுறீங்களா இல்லைனா போல்டாக போடுறீங்களா, அது உங்களுடைய விருப்பம். நான் மோஸ்ட்டாக போல்டான லிப் லுக்ஸ் தான் போவேன். இது மாதிரி லிப்பை வந்து நான் போல்டாக ஃபஸ்ட்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்னுடைய மேக்கப் பண்ணும்போது ஓகே இது போதும், இன்றைக்கி வந்து மஸ்காரா வேணாம், இதுவே எனக்கு போதுமான லுக் கொடுக்குது அப்படின்னு நான் வந்து நிறுத்திடுவேன். அடுத்தது மஸ்காரா நான் இன்றைக்கி கொஞ்சம் எடுத்துக்கிறேன். இது லாரியலோட லேஷ் பேரடைஸ் மஸ்காரா. இந்த சம்மர் மேக்கப்பில் நம்ம வந்து பெருசாக பேஸ்க்கு எதுவுமே பண்ணலை கரெக்டாக. அதனால் நான் என்ன ப்ரிஃபர் பண்ணுவேன்னா, ஐப்ரோஸ், ஐ மேக்கப், அதுக்கப்புறம் என்னுடைய லிப் மேக்கப்லாம் வந்து கொஞ்சம் போல்டாக வச்சுக்கிறதுக்கு பார்ப்பேன். இது வேரபிளாக வேணும் அப்படின்றதுனால என்னுடைய ஐஷேடோலாம் நான் எதுவும் பண்ணல. ஜஸ்ட் ஐலைனர் அது கொஞ்சம் திக்காகவே வச்சுக்கிட்டேன். யூஸ்வலாக தின்னாக வைப்பேன், அந்தளவு தின்னாக வைக்காமல் கொஞ்சம் திக்காக பண்ணிவிட்டு மஸ்காரா நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். அப்பர் லேஷஸில் கொஞ்சம் ஆப்வியஸாக பண்ணிக்கிறேன், லோவர் லேஷஸில் கொஞ்சம் மினிமலாகவே பண்ணிக்கிறேன். இது வந்து அடிஷ்னல் ஆட் ஆன். ஐ ஃபெல்ட் லைக் டூயிங் திஸ் தட் டே. அதனால கொஞ்சோண்டு க்ரீம் ஹைலைட்டர் எடுத்து என்னுடைய கன்னத்தில் வந்து போட்டுக்கிட்டேன். கொஞ்சம் ஒரு மாதிரி கொஞ்சம் செமி ட்ரெடிஷ்னல் லுக் மாதிரி இருந்தது. நான் ஸ்டைல் பண்ணியிருந்தது அன்றைக்கி ஒரு ஒயிட் குர்த்தா வித் ஜும்காஸ். அதனுடைய லிங்க்ஸை வேணால் நான் கொடுக்குறேன். ஐ காட் தெம் ஃப்ரம் அமேசான். ஸோ அதெல்லாம் எனக்கு வந்து அந்த ஒரு இண்டோ வெஸ்டர்ன் லுக், செமி ட்ரெடிஷ்னல் லுக் அந்த மாதிரியான ஒரு லுக் கொடுத்துச்சு. வித் பெல் பாட்டம் ஜீன் நான் வந்து ஸ்டைல் பண்ணியிருந்தேன். ஆல்சோ ஐ ஹாவ் டு சே சம்திங். எனக்கு வந்து என்னுடைய நெக்கில் ப்ராடக்ட் போட பிடிக்காது. இப்போ வந்து நான் ஃப்ரெஷ்ஷாக மேக்கப் போட்டிருக்கேன், லைட்டிங்கில் உட்காந்துருக்கேன் அப்படின்றதுனால உங்களுக்கு வந்து என்னுடைய கழுத்து கலரும் முகம் கலரும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் கொஞ்சம் நேரம் டைம் கொடுங்க, உங்களுடைய மேக்கப் செட்டில் ஆகிறதுக்கு மேக்கப் அழகாக செட்டில் ஆகும். அப்படியும் உங்களுக்கு வந்து இல்லை எனக்கு முகம் தனியாக கழுத்து தனியாக தெரியுதுன்னா, திஸ் இஸ் த டைம் யூ ஹாவ் டு யூஸ் அ ப்ரான்சர். ஸோ இந்த ப்ரான்சர் வந்து உங்களுடைய கழுத்து ஷேடு கொஞ்சம் மேட்ச் ஆகிற மாதிரியான ஒரு கலராக இருந்தால் பெட்டர். இப்போ தெரியுதுன்னா என்னுடைய ஜாலைன் வந்து என்னுடைய கழுத்தோடு நான் வந்து மேட்ச் பண்ணுறேன். ஸோ எனக்கு வந்து நேச்சுரலாகவே என் முகம் அந்த ஃபேஸோட சென்டர் ஏரியாவில் பிரைட்டாக இருக்கும். அதே தான் நான் மேக்கப்லேயும் வந்து ரெப்ளிகேட் பண்ணியிருக்கேன். ஸோ மேக்கப் எனக்கு எங்கேயாவது கலைஞ்சாலும் என்னுடைய உள்ளே இருக்க ஸ்கின் கலர் வந்து ஆப்வியஸாக தெரியாது. ஓகே, அது ஒரு மெயின் ட்ரிக். அதனால தான் உங்களுடைய ஸ்கின் டோனுக்கு மேட்ச் பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து ப்ராடக்ட் போடணும் அப்படின்றது. ஸோ ப்ரான்சர் இஸ் அ மஸ்ட் ஹேவ். இந்த ஒரு பர்டிகுலர் விஷயத்துக்காகவே ஐ 100% ப்ரிஃபர் ப்ரான்சர். ஸோ நெத்தி, கணத்தோட சைடு, ஜா லைன் இங்கெல்லாம் நான் வந்து அழகாக ப்ரான்ஸ் பண்ணிப்பேன். டைம் ஆனவுடனே பார்த்தீங்கன்னா என்னுடைய முகமும் கழுத்தும் லைக் ரொம்ப ஆப்வியஸாக டிஃப்ரெண்ட்டாக தெரியாது. அதையும் மீறி எனக்கு டிஃப்ரெண்ட்டாக தெரிஞ்சாலும் பரவாயில்ல. பிகாஸ் கம்ஃபர்ட் கம்ஸ் ஃபர்ஸ்ட். நான் கழுத்தில் ப்ராடக்ட் போடுறேன்னா அது வேர்க்கும், ட்ரெஸ்ஸில் ஸ்ப்ரெட் ஆகும், நசன் இருக்கும், இந்த லைன்ஸில் போய் ஃபார்ம் ஆகும். இட்ஸ் அ பிக் நோ ஃபார் மீ. இந்த சம்மருக்கான ஒரு ப்ராப்பர் இன்டெப்த் மேக்கப் டியூட்டோரியலாக இருக்க போது வெரி ப்ராக்டிக்கல், டெய்லி வேரபிள். லிப் கலர் உங்களுடைய சாய்ஸ் பொறுத்து நீங்கள் வந்து மாற்றிக்கலாம், அவுட்ஃபிட் பொறுத்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஐ மேக்கப் இஸ் ஆல்சோ அப் டு யூ. பட் வென் இட் கம்ஸ் டு பேஸ், கீப் இட் மினிமல் பட் த சேம் டைம் ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணி எப்படி நீங்கள் வந்து மேக்ஸிமம் கவரேஜ் எடுத்துக்கலாம் அப்படின்றதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. இன்றைக்கி வீடியோக்கு அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நான் ப்ராடக்ட் லிங்க்ஸ் எல்லாம் கீழே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இதோட நான் கிளம்புறேன். உங்கள் எல்லாரையும் என்னுடைய நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.